அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். ஷேக்ஸ்பியர் அவருடைய ஆண்டோனி அண்ட் கிளியோபாட்ரால ஒரு வசனம் வரும். என்னன்னா, ஆண்டோனி சொல்லுவார், ஐ கேன் ஈஸிலி டேக் த ஹார்ஸ் டு த டேங்க், பட் ஐ கேனாட் மேக் த ஹார்ஸ் டு ட்ரிங்க் அப்படிம்பாரு. என்னால் குதிரையை கொண்டு தொட்டிக்கிட்ட கொண்டு போக முடியும், ஆனா தண்ணி குடிக்க வைக்கிறது என்னால் முடியாது அப்படிம்பார். இதுதான் உண்மை. நம்ம என்ன அட்வைஸ் பண்ணாலும் அந்த அட்வைஸை ஏற்றுக்கிட்டு நடக்கிறவங்க இருந்தால் அது நம்ம கொடுக்குற அட்வைஸுக்கு ஒரு பலன் இருக்கும். இதுக்கு என்ன சொல்லணும்னா, எங்கிட்ட வர இந்த அன்பர்கள் நிறைய பேர் இந்த அட்வைஸை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, 100% ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு சார்ட் கொடுத்துட்றேன். அதில் ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருப்பேன். அதில் ரெஜிட்ரா 1 2 3 4 5 கொடுத்துருப்பேன். நீ இப்படியே பண்ண வேண்டாம், இதை படிச்சுக்கோ, உனக்கு எப்படி சௌரியமோ செய், அவ்வளோதான். இட் இஸ் நாட் எ ஃபோர்ஸ், பட் இட் இஸ் எ ரெக்வஸ்ட் அப்படின்னு தான் கொடுத்துருப்பேன் இந்த டேபிளேஷனில். அவங்களுக்கு எது சொல்லுவான், பட் டெய்லி ஒரு ஜூஸ் 11 அப்படின்னு மண்டுக்குள்ள டைம் பார்த்தா அந்த இடத்துல ஜூஸ் குடிக்கணும், சூப் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் திங் இஸ் கோயிங் ஆன். ஐ எம் வெரி ஹாப்பி வித் மை ஃப்ரெண்ட்ஸ் and they are having the deficiency of insulin. Nice. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஐட்டம் கொத்தவரங்காய் பற்றி நீங்கள் தெரியும் உங்களுக்கு. கொத்தவரங்காய் சின்னது, இட் இஸ் எ பீன்ஸ் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இது ஒல்லியாக சின்னதாக இருக்கும். இது காம்பை கட் பண்ணி தலையை மட்டும் கட் பண்ணி ஒரு 10-15 எடுத்து நல்லா கட் பண்ணி ஒரு கைப்பிடி பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி ஒரு ட்ரிங்க். இதை காலை, மத்தியானம், சாயந்தரம் 3 வேளை சாப்பிடும்போது இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படிங்கிற வியாதியிலிருந்து ஓரளவுக்கு நீங்கள் விடுபடலாம். இது நர்வஸ் சிஸ்டத்தை அப்படி ஸ்டிமுலேட் பண்ணுது. ஒன்று. ரெண்டாவது, இந்த தண்ணீர் உள்ளே போகும்போது நம்ம இரைப்பையில் இருக்க ஜூசஸ், அசிடிக் ஜூசஸை அப்படி நியூட்ரலைஸ் பண்ணுது. மூணாவது, யூரின் நம்ம சிறுநீரகத்தை தூண்டி சிறுநீரை வெளியேற்றுது. நாலாவது, வைட்டமின் ஏ இருக்கு, புரோட்டீன் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ஃபைபர் இருக்கு. அதனால மலச்சிக்கலை சுத்தமாக நீக்குது. பட் 3 டைம்ஸ் நீங்கள் ஈக்குவலண்டாக பிரிச்சுங்க. காலையில் 8 மணி, மத்தியானம் 2 மணி, சாயந்தரம் 6 மணி. ஒரு டம்ளர் 150 ml. 3 பெருக்குனீங்கன்னா 400 ml, அதாவது கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் ஆகிடும். இட் இஸ் எ ஹேபிட். பண்ணிக்கோங்க. 7 days தான், ஒன்லி 7 days. 7 daysல இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதிகளும் உங்க கட்டுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடுல அதை சரி பண்ணிக்கலாம். அதனால இந்த கொத்தவரங்காயை நீங்க விட்டாங்க. கொத்தவரங்காயை இன்னொரு டயட்டா சாப்பிடலாம். கொத்தவரங்காயை தலையும் வாழையும் கட் பண்ணி படிப்படியாக கட் பண்ணி அதை வேக வச்சு அதில் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் லெமன் போட்டு சாப்பிடலாம். ஒன்று. இல்லை, சின்ன வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு இந்த கொத்தவரங்காய் போட்டு மூடிட்டோம்னா அதில் இருக்க தண்ணியிலேயே அது வெந்துடும். வெந்தோன்னா அது மேலே தேங்காய் பூ கொஞ்சம் சால்ட்டை போட்டு சாப்பிடலாம். 1 கப். இது 1 கப் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டயட். உங்களுக்கு ஃபுல்லாக வயிறு ரொம்பிடும். நேற்று உங்களுக்கு ஒரு ராஜ ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு காலையிலேருந்து என்னை விடவே மாட்டேங்கிறாங்க. என்ன சார் ராஜ ரகசியம், பெரிய ராஜ ரகசியம், கிண்டலாக சொன்னவங்க, ரிக்வஸ்டாக சொன்னவங்க, வேண்டுகோள் விடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்போ சொல்லிடுறேன். ராஜ ரகசியம்னா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு வெள்ளரி துண்டு. அந்த காலத்தில் வெள்ளரி துண்டு நாட்டு வெள்ளரி ஒல்லியாக சின்னதாக இருக்கும். இப்போ ஹைபிரிட் வரதுனால பெரிய வெள்ளரி துண்டாக இருக்கும். பெரிய வெள்ளரி துண்டுனா பாதியை கட் பண்ணுங்க, தோலை சீவுங்க, ரவுண்டாக கட் பண்ணுங்க, அதை சைடில் சாப்பிட்றப்போ வச்சுங்க. மத்தியானம் லஞ்சு சாப்பிடும்போது ஒரு துண்டை சாப்பிடுங்க. இதை சாப்பிடுங்க, மில்லட் சாதத்தை தயவு செஞ்சு கட் பண்ணிடுங்க, ரைஸை கட் பண்ணிடுங்க, மில்லட்டில் சாப்பிடுங்க. உப்புமா சாப்பிடுங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க, பூரி வேண்டாம், மசாலா வேண்டாம். இது மட்டும் மத்தியான டயட்ல கண்டிப்பாக இந்த வெள்ளரிக்காய் இருக்கணும். வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் இட்? நத்திங். அப்படின்னா நம்ம வயிறு பலூன் மாதிரி இருக்கும். நீங்கள் இது சாப்பிடும்போது பாதி போய் இது ரொம்பிடுது. பாதி ரொம்பினா நீங்கள் மேலே சாப்பிட்ற உணவு மேலே வந்தோடனே அந்த உணவு ஜாஸ்தி இன்டேக் ஆகாது. இது ரொம்பிடுறதுனால வெளியில் ஒரு ஏப்பம் வரும். அப்படின்னு தான் வயிறு ரொம்பிடுச்சுன்னு. இந்த உணவு உங்களுக்கு 5 மணி 6 மணி வரைக்கும் தாங்கும். அதனால இது கண்டிப்பாக வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த கொத்தவரங்காயை பொரியல் பண்ணி சாப்பிட சொன்னேன்.
இந்த கொத்தவரங்காயை ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். இதை விட கொத்தவரங்காய் சூப் ரொம்ப 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 நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். ஒரு 20 கொத்தவரங்காய் எடுங்க, மேலேயும் கீழையும் கட் பண்ணுங்க, பொடிப்பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுருங்க. ஒரு தக்காளி கட் பண்ணுங்க, 2 வெள்ளைப்பூண்டு தட்டி போடுங்க, 4-5 சின்ன வெங்காயத்தை தட்டி உள்ளே போடுங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு 3 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கமன்னு மனம் வரும். இறங்கும் போது ஒரு 4-5 சுட்டு லெமன் புளிஞ்சு அதை வடிகட்டி ஒரு கப் சாப்பிடுங்க. 11 o'clock. நான் அடிக்கடி சொல்லுவேன், காலை உணவுக்கும் மதிய உணவுக்கு நடுவில் ஒரு சூப் சாப்பிடு. இந்த கொத்தவரங்காய் சூப் சாப்பிட்டீங்கன்னா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதியும் இது சரி பண்ணுது. அதுபோக உங்களுக்கு டையூரிட்டிக், அதுவும் இல்லாமல் வயிற்றுக்குள்ள அஜீரண கோளாறு சரி பண்ணுது. எப்படி சரி பண்ணுன்னா, இது உள்ளே போய் அந்த சுவரை சுற்றி இருக்கிற அந்த அமில சுரப்பியை அப்படியே கவர் பண்ணி அமிலம் செக்ரேஷனை கட்டுப்படுத்தி அதை அப்படியே கீழே மலச்சிக்கலை ஃப்ரீ பண்ணி மலத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபைபர் கண்டென்ட்டோட வெளியே வந்துடுது. வெரி 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 சூப்பர் டயட் அண்ட் சூப்பர் வெஜிடபிள் இந்த கொத்தவரங்காய். தயவு செஞ்சு இந்த கொத்தவரங்காயை ஒமிட் பண்ணிடாதீங்க. நம்ம சொல்கிறோம் பாரு, அவன் கொத்தவரங்காய் மாதிரி இருக்கான்னு. உண்மை, அவனை மாதிரி நம்மால் நடக்க முடியாது. கொத்தவரங்காய் மாதிரி இருக்கான் பாருங்க, அவனை மாதிரி நம்மால் நடக்க முடியாது. நம்ம பூசணிக்காய் மாதிரி இருக்கோம். பூசணிக்காயும் கொத்தவரங்காயும் போட்டி வச்சு எது ஜெயிக்குன்னு தெரியுமில்ல உங்களுக்கு. கொத்தவரங்காய் அவ்வளோ ஸ்பெஷல்ப்பா, மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னொன்று என்னுடைய சுகர் நண்பர்கள் இன்னைக்கு 2-3 பேர்கள் இருந்தாங்க. 3 பேரும் தே ஆர் வெரி மச் ஹாப்பி. ஒரு 4 டேஸ்க்கு மேலே ஒரு வாய் துர்நாற்றத்தோட ஒரு அம்மாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அவங்க இன்னைக்கு சாயந்தரம் வந்திருந்தாங்க. சுத்தமாக கம்ப்ளீட்டாக எரடிகேட் ஆகிடுச்சு சொன்னாங்க. நான் சொன்னேன், இன்னொரு 7 டேஸ்க்கு அதே பண்ணுங்க. 7 டேஸ், அப்புறம் 3 டேஸ் கழிச்சு பண்ணுங்க, அப்புறம் 4 டேஸ், அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை. அது மட்டும் செஞ்சீங்கன்னா திரும்பி டோட்டலாக உங்களுக்கு அந்த ஸ்மெல்லுங்கிறது வரவே வராது அப்படின்னு சொன்னேன். ஷி இஸ் வெரி ஹாப்பி. எனக்கு போகும்போது நெல்லிக்கனி, ஒரு 4-5 நெல்லிக்கனி ஔவையார் அதியமான்கிட்ட கொண்டு கொடுத்த மாதிரி எனக்கு 4-5 நெல்லிக்கனி கொண்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. கண்டிப்பாக என்னுடைய கம்பெனியில் எங்களோட சேருங்க, ஆரோக்கியமாக இருங்க, அன்பாருங்க, சிரிச்சிட்டு இருங்க. நன்றி, வணக்கம்.